நல்லா இருக்குது படம். சூப்பரா தான் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். வண்டர்ஃபுல் மூவி, மிஸ் பண்ண கூடாது. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு படம். விஷ்ணு விஷாலோட தம்பி இப்பதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சாமிங்கா இருந்தார் அவரு கூட. ஸோ படம் இட்ஸ் வெரி கிரேட். ஸோ ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் தேடி போறவங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். படம் நல்லா இருந்துச்சு உண்மையா. பிகாஸ் அந்த ரியலைசேஷன்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்கல்ல மூவில. ஸோ அதை பார்க்கும்போது இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கண்டிப்பாவே தோணும், நம்மளுமே இப்படிதான் இருந்திருக்குமா, நம்ம சேஞ்ச் ஆகணும், நம்ம செல்ஃப் அப்சஸ்டா இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் அவங்களுக்குமே தோணும். ஸோ யோசிச்சு படம் எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. I just got out of O&M Baby Guys. It's very nice. I really loved the movie. Basically bunked college and went for this movie, so I hope no one else sees this. But it was great. It was very good, and it doesn't look like a very debut actor. Rudra's acting was very good. The writing of this movie especially was very nice. படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு உண்மையிலே. ஒரு 2 hours வந்து நல்லா, அதாவது எங்கேஜிங்கா போன மாதிரி இருந்தது. உங்களுக்கு நிறைய எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல. புரியுது நம்மளுக்கு இப்படிதான் கதை போகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், 3 வேவா லென்த்தான லவ்வ காமிச்ச விதமா இருக்கட்டும், எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு லவ்ல கூட கோவம் வரணும்னு தோணல. இப்படிதான் ரியாலிட்டி லைஃப் இதானே, இப்படிதான் நம்மளும் லவ்ல கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பேரண்ட்ஸ் இது பார்க்க முடியுமானா அது எனக்கு தெரியல. ஒரு பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஸோ பார்க்க முடியுமான்றது தெரியல. கிசிங் சீன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எனக்கு தோணல. அண்ட் இந்த ஜெண்டர் பயாஸ் திங்ஸ் எல்லாம் அதுல வருது கடைசியா. ஃபேமிலியா பார்க்கலாம். பிகாஸ் ஃபேமிலி சீன்ஸும் வந்தது, ஃபேமிலியை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி காமிச்சாங்க. பட் யூஸ்வலா ஃப்ரெண்ட்ஸோட இல்ல லவ்வர்ஸோட வந்தா கரெக்டா இருக்கும். ஃபேமிலியா பார்க்கலாம். சில் பேரண்ட்ஸா இருந்தா ஃபேமிலி கூட்டிட்டு போகலாம். இல்லாட்டி ஒரு சில பேரண்ட்ஸ் ஓகே வரலாம் கூட்டிட்டு போகலாம். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் பார்க்கணுமான்றது எனக்கு தெரியல ஷியரா. ஸோ மற்றபடி ஆக்டர்ஸ் வந்து ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க, டெபியூட் நல்லா பண்ணியிருந்தாங்க, மியூசிக் வாஸ் வெரி குட். அண்ட் யுவன் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் மியூசிக் வாஸ் ஆஸ் அ ஸ்டார்ட் அப் மூவி. இட்ஸ் அதுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் போக முடியுமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து தே ஆர் ஃபில்ட் இட். ஸோ இட் இஸ் வெரி மிஷ்கின் மாஸ், எப்பவுமே மாஸ். ஆமா, எப்பவுமே மிஷ்கின் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டர் அண்ட் ஆல்சோ டைரக்டர். ஸோ நல்லா. ஸோ மிஸ்கின் டைரக்டரை வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த படத்துல. ஸோ நல்லா தான் இருந்தது. மிஸ்கின் சார் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல ஹீரோ நல்லா பண்ணிருந்தாரு, ஹீரோனி எல்லாருமே நல்லா இருந்தது. நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் மூவி பார்க்கலாம். மியூசிக் வெரி நைஸ், பிஜிஎம் ஸ்கோர் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாக் இல்லாம தான் இருக்கு, போர் அடிக்கல எந்த சீனையும். எல்லா சீனையும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஜெனரேஷன் பசங்க எல்லாருக்குமே சூட் ஆகுற ஒரு மூவியா இருக்கு. மியூசிக்லாமும் கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா எந்த இடத்துல எந்த பீட் நல்லாவே போச்சு எல்லாமே. அவருமே நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே மூவில பக்காவா தான் இருந்துச்சு. எதுவுமே நெகட்டிவா சொல்ற அளவுக்கு இல்ல. ஆக்சுவலி அவரோட ஆக்டிங் உண்மையில வேற லெவலுங்க. அவர் ஸ்கிரீன்ல பார்த்தாலே ஹீரோவை விட அவருக்கு தான் அதிகமான ஒரு வைப் இருந்தது. உண்மையிலே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு ஒருத்தவங்களை சர்ச் பண்றோம், ஆனா பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது வந்து அது வேற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி எனக்கு மீரா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலி மீரா அண்ட் ஹீரோ அவங்களோட பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. கடைசியா அந்த ஒரு லவ்வ வந்து ஒரிஜினாலிட்டியா ஃபீல் பண்ணி காமிச்ச விதம் வந்து சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. அவர் உண்மையில பாராட்டணும். ஏன் அப்படின்னா அவரை வச்சு அவர் கேமியோ ரோல், ஏன்னா நியூ ஃபேஸ் அப்படிங்கும் போது மேக்சிமம் யாருமே அந்த அளவுக்கு யோசிப்பாங்க, நான் அவருக்கு எப்படி கேமியோ ரோல் எல்லாம் பண்றதுன்னு. அப்படி இல்லாம இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த டைரக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே அவர் ஒரு டைரக்ஷனா ஆகணுங்கிறதுக்காண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றதா இருக்கட்டும், அந்த ஒரு ஹெல்பிங் மைண்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு உண்மையிலே சொன்னா ஒரு 2 hours என்ன பேசுறதுன்னே தெரியல, படம் ஃபுல்லா ஒரு ஃபீல் அவுட்டா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஃபேமிலியோடயும் பார்க்கலாம். நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனான இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா எது லவ்னே புரியாம மாத்தி 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 யோசிச்சுட்டு இருக்காங்க. அது டோட்டலா இல்லாம இதுதான் அப்படிங்கறத அழகா புரிய வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. 10க்கு 9.5 9.8 கொடுக்கலாம். நல்லா நடிச்சிருந்தாரு.
அவர் இருக்கனாலதான் கொஞ்சம் படம் அங்கங்க சிரிப்பாலாம் போச்சு, நல்லா இருந்துச்சு. At least 8.5 out of 10 in my ratings. It's very good songs, especially title track. Comedy is very nice. Vishnu sir or cameo, he plays himself in that, so that's very nice. 2K கிட்ஸும் பார்க்கலாம், 90 கிட்ஸும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். மிஸ்கின் சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. மிஸ்கின் சார் ஆக்டிங், அது ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுவாரு, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. மிஸ்கின் சார் புரியல. ஆமா விஷ்ணு சார் ஃபுல்லா படம் ஃபுல்லா வருவாரு, ஆனா அங்கங்க வருவாரு, நல்லா தான் இருக்கு படம். புரியல. எல்லாரும் பார்க்கலாம்.